அன்புக்குரியவர்களே, அதிகாலையில் ஆண்டவராகிய இயேசுவோடு இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற வசனம் உபாகமம் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை தேவன் காண்பிக்கிறார். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் மக்கள் பலவிதமான வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். என்ன வியாதி, என்னென்ன வியாதி என்று சொல்லி பார்க்கிற பொழுது சில புது விதமான வியாதிகள், புதிய விதமான வைரஸ் நோய்கள் எல்லாம் தாக்குகிறதை பார்க்கலாம். ஆக மக்கள் மத்தியிலே இன்றைக்கு இப்படிப்பட்ட வியாதிகளால் மக்களை பிசாசானவன் சோதிக்கிறான் பாருங்கள். யாருக்கு எப்பொழுது என்ன வியாதி வரும் என்று தெரியவில்லை. யார் யார் எந்தெந்த வியாதியில் தாக்கப்படுவார் என்பதை சொல்லி அறிய முடியல. சில நேரங்களில் வியாதியை கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடித்தாலும் அதற்கேற்ற சிகிச்சை பெற்றுக்கொள்கிற பொழுது சுகம் பெற முடியல. இவைகளெல்லாம் பார்க்குற பொழுது நமக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கிறது. தேவனுடைய வாக்கு தத்தம் தான், தேவனுடைய வார்த்தை தான். கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை மாத்திரம் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இந்த நோய்களை அனுமதிக்கிறார். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலேயே உபாகமத்திலேயே தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார், சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்று சொல்லி. சகல நோய்கள் அதில் எல்லாமே அடங்கிடுது பாருங்கள். என்னென்னா யார் யாருக்கு என்னென்ன வியாதிகள் வேணால் இருக்கலாம், ஆனால் எல்லா நோய்களையும் சுகமாக்க நமக்கு ஒரு தேவன் உண்டு என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த தேவன் தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக அவரை சிலுவை மரணத்தில் ஒப்புக் கொடுத்தார். மாத்திரமல்ல, அவர் சிலுவையில் நம்முடைய எல்லா நோய்களையும் சுமந்தார் என்று நாம் பார்க்கிறோம். சகல வியாதிகளையும் சுமந்தார் என்று பார்க்கிறோம். மெய்யாகவே அவர் நோய்களை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது இயேசு சுவாமி தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தார். அந்த நோய்களிலிருந்து நாம் எப்படி சுகம் பெற முடியும் என்று சொல்லி பார்த்தால் அவருடைய தழும்புகள் தான் நம்மை சுகமாக்குகின்றன. வி ஆர் ஹீல்டு பை ஸ்ட்ரைப்ஸ் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த காலை வேளையில் வியாதியோடு வேதனையோடு கலங்கி கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சங்கீதம் 103 வாசிக்கிறோம் பாருங்கள். 3வது வசனத்தில் உன் நோய்களை குணமாக்குகிறார் என்று சொல்லி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி சங்கீதம் 103 வாசிக்கிறோம் அல்லவா. அதில் முதலாவது உபகாரம் தான் அவர் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். இப்போ நோய்களிலிருந்து குணம் கொடுக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. மருத்துவர்களை உண்டாக்குனவர், மருந்துகளை உண்டாக்குனவர், அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தாமே நானே குணமளிக்கும் ஆண்டவர், நானே உன் பரிகாரியை கர்த்தர் என்று சொல்கிறார். அப்போது மோர் தென் எபோவ் ஆல் தீஸ் திங்ஸ் ஹி ஹஸ் செட், யாத்திராகமத்தை சொல்கிறார் பாருங்கள். அடிமைத்தனத்தை மீட்டு எடுத்த மக்களை கூட்டிக் கொண்டு வருகிற பொழுது முதலாக கொடுத்த வாக்குத்தத்தமே அதுதான், சகல வியாதிகளிலிருந்து உன்னை சுகமாக்குகிற தேவன் நான் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் நம்முடைய கஷ்டங்கள் மத்தியில், வியாதிகள் மத்தியில், வேதனைகள் மத்தியில் தேவனை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, எல்லா வியாதிகளையும் சுகமாக்க வல்லவரே, எங்கள் வியாதிகளையெல்லாம் உங்களுடைய சரீரத்தில் சுமந்தவரே, இந்த காலை வேளையில் எங்களுக்கு சுகமாக்கும் என்று சொல்லி நாம் கேட்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி ஆசீர்வதித்து சுகத்தோடு நம்மை வாழ செய்வார். விசுவாசிப்போமா? நல்ல தகப்பனே, அருமையான இந்த காலை வேளையில் அன்பானுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சகல நோய்களையும் குணமாக்குகிற தேவன் எங்களுக்கு உண்டு என்பதை நாங்கள் விசுவாசித்து அந்த தேவன் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் அனுப்பி அவருடைய சரீரத்திலே நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார் என்பதை நாங்கள் இன்னும் அதிகமாக விசுவாசித்து ஒரு பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறப்பாக இந்த தவ நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை குறித்து தியானிக்கிற இந்த வேளைகளில் ஆண்டவரே, எங்கள் நோய்கள் எல்லாம் அவர் சுமந்திருக்கிறார் என்று விசுவாசித்து அந்த நோயிலிருந்து விடுதலை பெறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குவீரா, இந்த நாமத்துக்கு சாட்சியாக நிறுத்துவீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.